ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் கிரியா யோக உபதேசங்களை அடிப்படையாக கொண்ட சொற்பொழிவு கொழும்பு பௌத்த கலாசார நிலையத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. கிரியா யோகம் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகரமான வாழ்விற்கான திறவுகோள் எனும் தலைப்பில் இந்த ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் மூத்த சன்னியாசி சுவாமி சுத்தானந்த கிரி இந்த சொற்பொழிவை நிகழ்த்தினார். நம்ம வேலை செஞ்சு எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது. எனர்ஜி நல்லா குறைஞ்சி போச்சு, எல்லாம் டிப்ளீட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதுக்காக இறைவனே நமக்கு கொடுத்துருக்கார வழி தூக்கம் மூலமாக திரும்ப சார்ஜ் ஆகிடும். ஸோ ஆஸ்ட்ரல் பாடியோட கனெக்ட் ஆகும், காசல் பாடியோட கனெக்ட் ஆகும். அதனால நமக்குள்ள அந்த எனர்ஜி திரும்ப வருது. ஸோ இதை சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் வருது. இப்போ யோகதா சத்சங்க டெக்னிக்ஸில் என்னென்னா எப்படி உணர்வுபூர்வமாக பண்ணுறது, அடிமனில் பண்ணுறது இல்லை, உணர்வுபூர்வமாக பண்ணணும். முதல்ல சக்தியூட்டும் உடற்பயிற்சி, ரெண்டாவது ஹாங்ஸர் டெக்னிக் கான்சன்ட்ரேஷன் டெக்னிக், தேர்ட் ஓம் டெக்னிக், ஃபோர்த் டெக்னிக் இஸ் கிரியா. உடலை ஃபிட்டாக வைக்கிறது, மனத்தினோட சக்திகளை அதிகமாக்குறது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறமையை கொண்டு வருது. அப்புறம் நேரடி இறைவனோட நேரடி அனுபவம், அமைதி, அன்பு, ஆனந்தம் மூலமாக நம்ம அதை உணர்றது. அவ்வளோதான். ஸோ இன் திஸ் வே வி ப்ராக்டிஸ், தென் வி ஃபைண்ட் தட் யோகா இஸ் மார்வலஸ். பரமஹம்ச யோகானந்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா தொடர்பில் சுவாமி நிரஞ்சனானந்தா விளக்கமளித்தார். யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் மூத்த சன்னியாசி சுவாமி சுத்தானந்த கிரியின் தியான நுட்பங்கள் தொடர்பிலான பயிற்சி செயலமர்வு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சுவாமி விவேகானந்தா கலாசார நிலையத்தில் இன்று ஆரம்பமாகி நாளையும் நடைபெறவுள்ளது.